நிகழ்ச்சியில் தலைமையில் இருக்கும் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் கைகேஜி அவர்களே மற்றும் முன்னிலைத்திருக்கும் பறக்கிடுறாங்க. சரத்பால் அவர்கள் சொன்ன மாதிரி தெருவில் நிற்கிறவங்க, நம்ம கழகத்தோழர் அங்கங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, தெருவில் நிற்கிறவங்க இல்லை ஒரு 100 பேரை பறக்கிடுறது. பறக்கியால் உட்கார வச்சு பேச வேண்டியது நேராக நம்ம முதலமைச்சர், அடுத்தது நம்ம பார்லிமெண்ட் உறுப்பினர் கனிமொழி அவர்கள், அடுத்து நம்ம அமைச்சர் அவர்கள், அடுத்த நேரம் எண்ணிய அதுக்கு பதில் கொடுக்க வேண்டாம் தான் நினச்சேன். கிட்டத்தட்ட அவனை ஒரு 30 மீட்டிங் நடத்திருக்காங்க. 30 மீட்டிங் நடத்துகிற இடத்துலையும் பார்த்துட்டே தான் இருக்கேன். என்னன்றதுலாம் ஒரு எந்த தெளிவும் கிடையாது. அவங்க ஒரு சில கருத்தை நம்ம கழக தோழர்களுக்காண்டி கொடுக்க வேண்டியது, ஏன்னா அவங்க விரும்புறதுக்காண்டி எந்த ஒரு கருத்தும் கிடையாது. முதல்ல பிஜேபி காரனை எடுத்துக்கலாம். ஏன்னா பிஜேபியில் ரொம்ப நாளாக வருகிற, அதாவது நம்ம தமிழக முதலமைச்சரோட உத்தரவு நம்ம நேற்று கூட மாதிரி போயிட்டு வந்தோம். தென் மண்டலம் மாநாடு இப்படி பல்வேறு கட்டங்களாக போயிட்டு கொண்டு இருக்கும். வருங்காலத்தில் 200ங்கிற இலக்கு நம்ம மாவட்டத்தில் 6 இருக்குது. எல்லா தொகுதியும் நம்மளுக்கு வெற்றி பெறணும். வெற்றி பெற அதாவது கழக வேட்பாளர் எல்லாம் நம்ம தளபதி அவர்கள், நம்ம கழக தலைவர் முதலமைச்சர் அவர் அறிவிப்பார். நம்மளோட பணி என்ன, ஒரு வாராக்கு அதான் அவர் சொன்ன மாதிரி 2,09,00,000 வாக்கு இருக்குது. தலைவர் சொல்கிறதே 2,50,00,000 வாக்கு. அது ஈஸியாக வாங்கிடலாம். நீங்கள் ஒரு நபரும் ஒரு 50 ஓட்டு ஈஸியாக வாங்கிடலாம். பக்கத்து வீட்டு தெரு நம்ம புள்ளி வாரமாக பிரித்து வச்சுருக்கோம். 280 பாகைன்னு இருந்த இடத்துல 360 பாகைன்னு ஆகிட்டு எல்லாத்துக்கும் எஸ்ஏஆர் வந்தோன்னா எந்த இடத்துல போய் ஓட்டு போடணும்னு தெரியும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்கள ஓட்டு லிஸ்ட்டு கொண்டு சேர்க்க வரணும். என்ன செஞ்சுருக்காங்க மக்களுக்கு தேவை அடிப்படாத ரோடு லைட்டு அவங்களுக்கு தேவை எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க வரும் பிள்ளைங்க ஆரோக்கியம், அதாவது தவறான தீய எண்ணத்துக்கு போகாமல் இளைஞர்கள் இருந்தால் தான் எல்லாமே எதையுமே செயல்படுத்த முடியும். நம்ம ஊரில் கடல் சார்ந்த தொழில் நிறையா இருக்குது. நிறைய பேர் கடல் தொழில் சார்ந்து பார்க்காங்க. அதனை தொடர்ந்து உலக நாடு எல்லா இடமும் பிறந்திருக்காங்க. இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அந்த காலத்திலே ரோடு நம்ம ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் இல்லாமல் இருக்குச்சுலே நம்ம ஊரில் உள்ள தமிழ்னு பார்த்தீங்கன்னா அது பாம்பேயாக இருக்கட்டும், எங்கே பாம்பே நான் இந்தியாவுக்குள்ளே சொல்கிறேன், உலக நாட்டிலே பயந்துருக்கேன். அதை வழியே கண்டுபிடிக்கலை. இப்படி ஒரு நாடு இருக்கனாலே தெரியாது அந்த காலத்தில் ஆண்டவங்களுக்கு. அப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே அறிவாளியாக பாசக்காரங்க தூத்துக்குடி மாறனை பற்றி போகிறோம். அன்பாக இருந்தால் அன்பு இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி அடாவடி பண்ணால் அதுக்கு எல்லாத்துக்கும் பண்ண தெரியும்னு தெரிஞ்சு அதுக்கு தான் நம்மளோட ஸ்டெர்லைட்டை ஏற்று உள்ள கலவரம் தெரியும். நிறைய பேர் தேர்தல் வரணும் கண்டு வரணும், பதில் கொடுத்தா தான் நம்மளோட இலக்கை அடைய முடியும். இந்த பணி நம்மளோட அதான் மக்களுக்கு சேவை பண்ணி தொடங்கிட்டே இருக்கும். எந்த சலப்புறதுக்கும் அஞ்ச மாட்டோம் என்று கூறி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தலைவர் கழக தலைவர்கள் ஆணைக்கிழங்க முதலமைச்சர் உத்தரவு கிழங்க பல்வேறு கருத்துக்களை சொல்றதுக்கு நம்ம மாநில தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட கான்ஸ்டர் ரவிச்சந்திரன் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு சில கருத்தை மட்டும் கூற முடியுது. இன்று நடக்கிற ஆட்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எலெக்ஷன் நெருங்கிட்டு பல்வேறு கட்டங்களாக பல்வேறு அணிகளாக ஒரு இடமா நம்ம ஒரு மாநில பேச்சாளர் சரத்பால் பேசுன மாதிரி அந்தந்த தெருமுறை பேச்சாளர்கள் பொய்யாக பரப்புகிறாங்க. நம்ம அதுக்கு ஸ்டேஜி போயாச்சு. கடந்த 6 மாத காலமாக பாகமோர் கூட்டம், மகளிர் வச்சு பிரச்சாரம், அதாவது வீடு வீடாக கையை உங்கள் கனவு என்னங்கிற திட்டம், அப்படி பல்வேறு நடவடிக்கை போயாச்சு. ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொரோனா காலத்தில் முதல்ல ஆரம்பித்தோம் நம்ம கழக தலைவர் ஒரு ஆட்சியை. பல இன்னலுக்கு நடுங்க, அதாவது எல்லா தொழிலுமே சோழி முடிஞ்சது. அதாவது பெட்டிக்கடை முதற்கொண்டு திறக்க முடியாத கட்டத்தில் இருந்து எல்லாமே நிமிர்ந்து எல்லா மாவட்டத்துக்கும் என்ன வேணும், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்தாலும் சரி, சென்னையை எடுத்தாலும் சரி, எந்தெந்த மாவட்டத்துக்கு என்ன வரும் எல்லா கட்டமும் செஞ்சாச்சு. அதில் நம்ம மாவட்டத்துக்கு நிறைய கிடைச்சிருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்குது. மகளிருக்கு உங்களுக்கு தெரியும், பேருந்து விடியல் பயணத்திலிருந்து 1000 ரூபாயிலிருந்து பல்வேறு திட்டங்கள் பார்க்கணும். அதுமாதிரி நம்ம மாவட்டத்தில் படித்தவங்க நிறையா வந்துட்டு இருக்காங்க. தொழிற்சாலை நிறைந்த பகுதி, மின்பாசாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு கட்டங்களாக பல்வேறு வேலைவாய்ப்பு உறுதி செய்யணும் வந்து கொண்டு இருக்கிறது. அது நல்லாவே தெரியும். இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு, அது நம்ம துறைமுகம் இருக்குது, அதாவது மின் உற்பத்தி நிலையம் இருக்குது, இப்படி பல்வேறு கட்டங்களாக இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி கட்டமைப்பு வசதி பண்ணணும்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கை எடுத்து போய்கிட்டே இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாறுல, அதாவது இந்தியாவுக்கே முன்மாதிரி மத்திய அரசு என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும், ஒன்றிய அரசு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அது எல்லாமே சமாளித்து பல்வேறு கட்டங்களாக முதலமைச்சர் சிறப்பாக கல்வி நிதியை கட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்திட்டு வராங்க. 200க்கு மேலே உள்ள தொகுதி தான் ஜெயிக்கணும் நம்மளோட வெற்றியில். நம்ம கழக தோழர்கள்லாம் எல்லா இதுலேயும் முன்னேற்பாடாக இருக்கும். எத்தனையோ அணிகள் இருக்கலாம், குறைச்சி சொல்கிறது நம்மளை மட்டும் தான் குறைச்ச முடியும். இருந்தாலும் கழக தோழர் மற்றும் நம்மளோட நிர்வாகிகளோட கவனத்துக்காண்டி பல்வேறு கட்டங்களாக எடுத்துக்கொண்டிருந்தாலும், அதாவது பிஜேபி கட்சியில் 100 மீட்டிங்னு சொல்லி அந்தந்த இடத்துல திருமண பிரச்சாரத்தில் பேச முன்னாள் எம்பி கூட சொல்லலாம், சசிகலா புஷ்பா எந்த கட்சி இருக்கிற கட்சிக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண கிடையாது, அங்கே கொண்டு தூக்கி கொண்டு வச்சுருக்காங்க. எடுத்த உடனே நேராக இந்த ஊருக்கு என்ன செஞ்சேன், 1 மணி நேரத்தில் நான் தண்ணியை கொண்டு வந்துடுவேன். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், 2011 13, அதாவது 14 பிப்ரவரி வருஷம் வரைக்கும் மேயர்
முன்னாள் மேயர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு தூத்துக்குடி எடுத்துக்கலாம். அவரோட பிறப்பு அதாவது சொந்த ஊர் எடுத்துக்கிட்டால் ராதாபுரம். தூத்துக்குடியை பற்றி முதல்ல தெரியாது. தூத்துக்குடியில் எங்கள் அம்மா வேலை பார்த்தாங்க, அவங்க வேலை பார்த்தாங்கன்னு ஜெயலலிதா ஏமாற்றி பதவி வாங்கிட்டு வந்த நபர். அந்த நபர் என்ன செய்கிறாருங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். 278 கோடி, அது உங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சாகணுங்கிறக்காண்டி தான் நீ சொல்கிறேன். 278 கோடியில் தூத்துக்குடியில் 32 டேங்க் மூலிமா டேங்க் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 10 நாள் தான் வந்துச்சு. நம்ம தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைஞ்ச பிறகு தான் தினசரி குடிநீர் அமைச்சோம். அதுக்கப்புறம் 24 நேரம் நம்ம போயிட்டோம். நம்மளோட சாதனையை பெற சொல்கிறேன். 24 நேரம் போயிட்டோம். நான் ஒரு நாளில் கொண்டு வந்தேன், 2 நாள் கொண்டு வந்தேன், 4 நாளைன்னு கொண்டு வந்தேனுங்க. என்ன சிஸ்டம்னே தெரியாது. மாதத்தில் ஒரு நாள் தான் மாநகராட்சி அலுவலகத்துக்கே வருது. மற்றபடி எந்த இடத்துக்கு வந்துடக்கூடிய உனியோட அதாவது உங்களை தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். நம்ம கழக பேச்சாளர் தெருவாக பேசுவாங்க. நான் வந்து புள்ளி விவரமாக மட்டும் தகவலை சொல்லிக்கிடுறேன். அந்த இடத்துல மட்டும் வந்துக்கிட்டு இந்த ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு நான் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன், 2 மணி நேரத்தில் வந்துடுவேன், 2 மணி நேரத்தில் ஸ்பீட் பிரேக்கரை போட்டுரும். தவறான கருத்து. இதோட நிறுத்திக்கணும். 284 கோடி 32 டேங்குக்கு இன்றைக்கி வரைக்கும் லைன் போடலை. அந்த லைனை தான் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம மாமன் ரோட்டில் அனைவருக்கு தெரியும். ப்ளூ லைன் கருப்பு லைன் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. ஹெச்சி பைப்பு அந்த லைன் வழியாக நம்ம தண்ணியை வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக எல்லா இடமும் கொடுத்தாச்சு. தினசரி பைப்பும் வருது. 24 நேரம் 10 வார்டுக்கு போயிட்டுருக்கு. இப்படி பல்வேறு கட்டங்களாக அதான் 4000க்கும் மேற்பட்ட சாலை இது வரைக்கும் வந்து வரலாறுல எப்படி நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்கிறாரோ அதுமாதிரி வரலாறுல அப்படி இடம் மட்டுதே கிடையாது. 4000 ரோடு சாலை வசதி பண்ணப்பட்டிருக்கு. பூங்கா எடுத்துக்கிட்டால் இங்கே இருக்கிற 3 பூங்கா, ஏத்தாப்பில் ஒரு பூங்கா இருக்குது, ரோச் பார்க் உண்டு, ராஜாஜி பார்க் இருக்குது. ரோச் பார்க்கு ராஜாஜி பார்க் 3 பூங்கா தான். இப்போ 53 பூங்கா இருக்குது. பெண்களுக்குன்னு தனி பூங்கா இருக்குது, விளையாடுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. இப்படி பல்வேறு கட்டங்களாக அதாவது மழை தண்ணி அதாவது குறிப்பாக தூத்துக்குடி வந்து கடல் மட்டத்தோட கம்மி, பேட்டி கொடுத்த லிஸ்டெல்லாம் இருக்குது. கடல் மட்டத்தோட கம்மி, அதோடு இங்கே வந்து தண்ணி போக முடியாதுன்னு சொல்லி இது வரைக்கும் அவங்க மோட்டருக்கு எவ்வளோ செலவழிச்சாங்க லிஸ்ட் இருக்குது. ஒரு மலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 22 கோடி 25 கோடி கொள்ளடிச்ச லிஸ்டெல்லாம் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட ரெக்கார்டிகளாக இருக்குது. 25 கோடி கொள்ளடிச்சு 600-800 மோட்டர் ஓட்டி எந்த தண்ணியும் வெளியே போகாது. இப்போ இந்த பகுதியில் வந்து தண்ணி கேட்டினா அடுத்த வருஷம் தண்ணி கட்டக்கூடாதுன்னு தான் நம்மளோட வேலை. முதலமைச்சர் உத்தரவே முதல்ல வந்து காணு வசதி தண்ணி எந்த இடத்துலையும் தண்ணி கேட்டால் இன்னும் 25 வருஷம் கழித்து தூத்துக்குடி எப்படி இருக்குமோ அந்த இதை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த கட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. 45 நாள் 2 வருஷம் 2 மாதம்லாம் பள்ளிக்கூடம் மூடிப்பட்ட பகுதியெலாம் இருக்குது. அது பள்ளிக்கூடம் அழகர் ஸ்கூலாக இருக்கட்டும், சென்ட் ஆண்டனி ஸ்கூலாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு பகுதியில் மக்கள்லாம் அனுமதிப்பட்டாங்க. இன்றைக்கி தூத்துக்குடி மக்கள் அனைவருமே கோடீஸ்வரங்க. 5 சென்ட் இருக்கிறவங்க சரி, 7 சென்ட் இருக்கிறவங்க சரி, ஒரு சென்ட் 20 லட்சம் 10 லட்சம் ஆகிட்டு இருக்கோம். 206 பூக்காக கொண்டு வந்திருக்கோம். அதை 20 போட்டு எல்லாம் வச்சாச்சு. ஒரு பஸ் ஸ்டாப் எடுத்தாச்சு. பஸ் ஸ்டாப் எடுத்தோம்னா அவங்க மகன் எல்லாம் வந்து பேட்டி போடுறாங்க. ஓடைய நாங்கள் 4.5 வருஷம் அகலப்படுத்த தெரியல. உனக்கு என்ன தெரியும்? நீ வந்து அதாவது இதே மாநகராட்சி ரூமில் இருந்ததில் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ரூமுக்குள்ள ரூம். அது எதுக்கு? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு. இப்போ அதாவது நம்ம மாநகராட்சியில் இது வரைக்கும் வந்து எங்கள் தந்தையார் காலத்தில் அந்த நகராட்சி அரசில் 180 பேத்துக்கு வேலை போட்டிருக்கு. இப்போ நம்ம அமைச்சர் நேரன் தலைமையில் நிறைய பேத்துக்கு வேலை போட்டிருக்கு. இந்த 180 வேலை போட்டிருக்கு. உங்கள் இதில் வந்து கன்ஃபர்மேஷன் வரும். அதை இப்போ அவர் போட்டு அனுப்புனார். இங்கே நம்ம மாநகராட்சி மட்டும் ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. நம்ம மாநகராட்சியில் அனுமதி கொடுக்கணும், இவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் வச்சு கமிட்டி வச்சு போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் பேர் வாங்கிட்டேன். உங்கள் வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். அந்த 10 லட்சம் நாய் போடாத பாரு. அவனுக்கு செருப்பு தேஞ்சிட்டு உள்ளே இருக்கான்னு என்கிட்ட ரெக்கார்டிகள் எழுதி கொடுத்துருக்கான். செருப்பு தேஞ்சு காலம் தேஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ராஜாமணின்னு ஒரு ஆணையாளர் இருந்தார். அவர் தான் திருப்பி வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி எடுத்துக்கலாம். அந்த 1 ஏக்கர் இடத்த நான் மீட்பேன். இன்னும் ஒரு 3 மாதத்துல உங்கள் பதவி போயிடும். உனக்கு இப்போவும் சொல்கிறேன், உன்னையால் ஒரு காலடி மண்ணு கூட பக்கத்தில் உள்ள மண்ணை மீட்க முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த இடத்துக்காரன்ட்ட உனக்கு ரேட்டு கேட்க தரல. உடனே ஒரு பஸ் ஸ்டாப்பை போட்டுக்கிறேன். எம்ஜிஆர் ஒரு நல்ல ஆள், அவர் பேரையும் இதுக்கு தவறாக படுத்துக்கிறேன். உடனடியாக ஆக்கிரமிப்பு எடுத்தாச்சு. உனக்கு பதில் வந்து நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா நீ திருப்பி மெசேஜ் போட்டே இருந்தேன். நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். கழக தோழர்களோட வேண்டுகோளுக்கு எனக்கு தான். அதுதான் உனக்கு அந்த ஏரியா கவுன்சிலர் மார்ஷலில் வச்சு பதில் கொடுத்தேன். அதே மாதிரி இங்கே வந்து தளபதி எப்படி மகளிரை வச்சு வீடு வீடாக பிரச்சாரத்துக்கு போக சொல்கிறாரோ எல்லாரும் பிரச்சாரம் பீரங்க தான். எல்லாத்துக்கும் எல்லா விவரம் தெரியும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆள் பதில் கொடுக்கணுன்ற கேட்டுக்கொள்ளி தான் பல்வேறு கட்டங்களாக இப்படி போய்கிட்டே போகலாம். அடுத்தது தூய்மை பணியாளர் பிரச்சனை. நேற்று இந்த இடத்துல ஒரு போராட்டம் பார்த்தேன். போராட்டம் பண்ண எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. வந்தோடனே யார் என்ன பேசுனே தகுதி கிடையாது. சும்மா ஒரு கட்சி கொடியை வச்சுட்டா கொள்கை அடிப்படை தெரியாது. தமிழ்நாடு எப்படி இருந்தது, தூத்துக்குடி எப்படி இருந்தது, தூத்துக்குடி மக்களுக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்குன்னு. தவறான கருத்தை சொல்கிறேன். எல்லாம் நிறுத்தி கொள்ளலாம். இல்லை கடந்த 30 ஆண்டு 40 ஆண்டுக்குள்ளே அதிரடி அரசியல் ஆரம்பிக்கப்படும். யாருக்கும் சரச்சலும் கிடையாது. தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு திருப்பி அமைதியாக போயிட்டு இருக்காங்க கிடையாது. மக்கள் கொடுத்த பணி, அதாவது ஒரு பொறுப்பை வந்து பதவியாக நினைக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும்
25 வருஷம் கழிச்சு இந்த ஊர் எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் நோக்கி போகிறோட யாராலையும் முன்னும் செய்ய முடியாது. எப்படி நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதே தான். அது பக்கலோட அகலமானாலும் சரி, வெள்ளம் எப்படி போகணும் ஊரில் உள்ளவெல்லாம் தெரிஞ்சிடணும். நெஞ்சில் கையை பிடிச்சி இருந்தாலும் தெரியும். சும்மா நான் மட்டும் படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு கிடந்தானுங்க. அது அதிமுகலேருந்து எல்லாவும் எடுத்துக்கிட்டானுங்க. அப்படி தான் கட்டத்தில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் பதிலடி கொடுப்போம். அதை நம்ம பதிலடி படி கொடுக்கணும். நீங்கள் போய் அங்கே போய் அடிக்கடி சண்டை போட வேண்டாம். நிற்கிற இடத்துல 10 பொம்பளையால் ஆம்பளையால போய் இந்த இப்போ நடக்கு. நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நம்ம மீட்டிங் போய்ச்சில் இருக்குது அந்த இடத்துல இந்த மீட்டிங் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க. என்ன கேஸும் போட்டு போகிறோம் பார்த்துக்கலாம். அதான் அதுக்கு முடிவு. இங்கே ஒன்று நடக்கு, அடுத்த இன்னொரு இடத்தையும் கேட்டு தான் வந்தேன். அதனால் அது நீங்கள் தான் என்னை விரட்டணும். பொதுமக்கள் விரட்டினா தான் அது தனிப்பட்ட முறையில் பகையாகாது. இப்படி பல்வேறு கட்டங்களாக இருக்குது. சேவை செய்கிற ஆளே கிடையாது. அந்த மீட்டிங் நடத்தக்கூடாது. அதுபோல் இன்னொரு ஆள் தான் அலையிறான் பிஜேபியில். வக்கீல் இத்தனைக்கும் பெரிய மனுஷன், ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன். சிவங்கோயில் 140 தெப்பக்குளம் கட்டி 147 வருஷம் ஆச்சு. அது தண்ணியை எடுத்து அமோனியா இருந்த எடுத்து நம்ம திருப்பி கட்டுறோம். அதுக்கு பேட்டுக்கு என்ன லாபம் பார்த்து கொடுக்குங்கிற நம்மளை தெரிஞ்சுக்கணும். அதே கிடையாது. சும்மா நானும் வக்கீலுங்கிற ஆகிடுறாங்க. நம்மளோட திறமை என்ன, படித்து வந்திருக்கோம். அரசாங்கம் நம்பி இந்த பீரியடை கொடுத்துருக்க அரசாங்க சொத்தை காப்பாற்றணும் கிடையாது. யார் ஒருத்தர் ஆட்டையை போட்டு வச்சுருக்கானோ அது அரசாங்க ரோடாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் சரி, அதை எப்படி சரி பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு தான் உரிமை. அந்த வகையில் தான் தெரியும் வக்கீல் சண்முக சுந்தரம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். சரி, ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தெப்பக்குளத்தில் என்ன வேலை நடக்குங்கிற கேட்டு தெரிஞ்சு 40 லட்சம் போட்டாங்க, திருப்பி 80 லட்சம் போட்டாங்க. இந்த ரோட்டில் உள்ள போர்டு சென்ட்ரல் மீடியம் லைட்டில் சொல்கிறாரு இது 90 லட்சத்துக்கு போட்டிருக்க லைட் வரலன்னு. திருப்பி பஸ் ஸ்டாண்டு திறந்து 2 வருஷம் ஆச்சு. ரோட்டை ஆக்கிரமிச்சு 1.25 வருஷத்தில் ஒரு ஏக்கர் இடத்த 20 போட்டு வச்சுருக்காங்க. நல்லா கேட்டுக்கணும். 1 ஏக்கர் இடத்த 20 எங்கெல்லாம் அரசாங்கம் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கோ இது வரைக்கும் நம்ம 50 கோடிக்கு மீட்டிருக்கோம். 206 பூக்காக கொண்டு வந்திருக்கோம். அதை 20 போட்டு எல்லாம் வச்சாச்சு. ஒரு பஸ் ஸ்டாப் எடுத்தாச்சு. பஸ் ஸ்டாப் எடுத்தோன்னா அவங்க மகன் எல்லாம் பேட்டி போடுறாங்க. ஓடைய நாங்கள் 4.5 வருஷம் அகலப்படுத்த தெரியலையா? உனக்கு என்ன தெரியும்? நீ அதாவது இதே மாநகராட்சி ரூமில் இருந்ததில் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ரூம். அது எதுக்கு? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு. இப்போ அதாவது நம்ம மாநகராட்சியில் இது வரைக்கும் எங்கள் தந்தையார் காலத்தில் அதாவது நகராட்சி அரசில் 180 பேருக்கு வேலை போட்டிருக்கு. இப்போ நம்ம அமைச்சர் நேரன் தலைமையில் நிறைய பேருக்கு வேலை போட்டிருக்கு. இந்த 180 வேலை போட்டிருக்கு. உங்கள் ஏரியில் கன்ஃபர்மேஷன் வரும். அதான் இப்போ அவர் போட்டு அனுப்புனார். இங்கே நம்ம மாநகராட்சி மட்டும் ஒரு 60 பேர் வந்திருக்காங்க. நம்ம மாநகராட்சியில் அனுமதி கொடுக்கணும். இவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டுரும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் வச்சு கமிட்டி வச்சு போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் பேர் வாங்கிட்டேன். உன் வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். அந்த 10 லட்சம் நாய் போடாத பாரு. அவனும் செருப்பு தேஞ்சிட்டு உள்ளே இருக்கான். என்கிட்ட ரெக்கார்டிக்கில் எழுதி கொடுத்துருக்கான். செருப்பு தேஞ்சு காலும் தேஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ராஜாமணின்னு ஒரு ஆணையாளர் இருந்தார். அவர் தான் திருப்பி வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி எடுத்துக்கலாம். அந்த 1 ஏக்கர் இடத்த நான் மீட்பேன். இன்னும் ஒரு 3 மாதத்தில் உங்கள் பதவி போயிடும். உனக்கு இப்பவும் சொல்கிறேன், உன்னையால் ஒரு காலடி மண்ணு கூட பக்கத்துக்கு உள்ள மண்ணை மீட்க முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த இடத்துக்காரண்ட உனக்கு ரேட்டு கேட்க தரல. உடனே ஒரு பஸ் ஸ்டாப்பை போட்டுக்கிறேன். எம்ஜிஆர் ஒரு நல்ல ஆள். அவர் பேரையும் இதுக்கு தவறாக படுத்துக்கிறேன். உனக்கு பதில் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நீ திருப்பி மெசேஜ் போட்டே இருந்தேன். நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். கழக தோழர்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் அதுதான் உனக்கு அந்த ஏரியா கவுன்சிலர் மார்ஷலில் வச்சு பதில் கொடுத்தேன். அதே மாதிரி இங்கே தளபதி எப்படி மகளிரை வச்சு வீடு வீடாக பிரச்சாரத்துக்கு போக சொல்கிறாரோ எல்லாரும் பிரச்சாரம் பீரங்கி தான். எல்லாத்துக்கும் எல்லா விவரம் தெரியும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆள் பதில் கொடுக்கணுன்னு கேட்டுக்கொள்ளுதான். பல்வேறு கட்டங்களாக எப்படி போய்கிட்டே போகலாம். அடுத்தது தூய்மை பணியாளர் பிரச்சனை. நேற்று இந்த இடத்துல ஒரு போராட்டம் பார்த்தேன். போராட்டம் பண்ண எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. வந்தோடனே யார்